ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நம்மளால ஏன் ஒரு ரிச் பீப்புளாவோ, இல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளாவோ நம்மளால ஏன் இருக்க முடியல? நம்மலாம் ரிச் பீப்புள் இல்லன்னு நம்ம ஏன் நினைக்கணும்? நம்மளாலயும் ரிச் பீப்புள் ஆக முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். எல்லாருமே யோசிப்போம். எப்படி அவங்கலாம் ரிச்சா இருக்காங்க? ஸோ நம்ம என்ன நினைச்சிருவோம்? இல்லப்பா. அவங்களுக்கு நெறைய சொத்து இருக்கு. முன்னாடியே அவங்க அப்பா, அம்மா அவங்களுக்கு நெறைய சொத்து குடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரிச் பீப்புளா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்மளே அதுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லிக்கிட்டு, நம்மள நாமளே என்ன பண்ணிக்குவோம், சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. இந்த வீடியோல அதுக்கான ஆன்சர்ஸ் நான் குடுத்துருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளாலயும் ரிச் பீப்புளா கண்டிப்பா ஆக முடியும். ஸோ வெல்கம் பேக் டூ மை சேனல். திஸ் இஸ் ரைஸ் வித் கவி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, தே பிலீவ் தே பிலீவ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை நாமளே வைக்கணும். நம்ம மேல நாமளே நம்பிக்கை வைக்கலன்னா வேற யாருங்க வைக்க போறா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எத செய்றதா இருந்தாலும் நாம நம்பணும். ஏன் என்னால முடியாது? அப்படின்ற கேள்விய நம்ம வைக்கணும். என்னால முடியாதா? நான் என்னால முடிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். என்னால முடியாதா? என்னால முடியும். இந்த 2க்குமே எவ்ளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. என்னால முடியுமா? அப்படின்னு சொன்னா நம்மளால அத பண்ணவே முடியாது. கடைசி வரைக்கும். எத்தன இயர்ஸ் ஆனாலும் சரி, கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியாது? பண்ணவே முடியாது. என்னால முடியும். நிச்சயமா முடியும். நான் அத செஞ்சு காட்டுறேன் பாரு, அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம் அப்படின்னா, தேர் வில் பி த சக்சஸ். ஸோ அங்கருந்து தான் நம்மளோட சக்சஸ் பாயிண்ட் என்ன ஆகும்? ஆரம்பிக்க போகுது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தி ஃபோக்கஸ் ஆன் குரோத், நாட் ஜஸ்ட் சர்வைவல். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன அப்டின்னா, இங்க பல பேர் வந்து நம்மளோட குரோத்துக்கு என்ன பண்ணலாம் அப்டின்றத யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கு என்ன பண்ண போறோம்? ஓகேப்பா, இத செஞ்சுட்டா நம்ம ஓகே செட்டில் ஆயிருவோம். ஸோ ஓகே செட்டில் ஆயிட்ட அதுக்கப்புறம் உன்னோட குரோத் அங்கேயே தான் இருக்க போறியா? அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் வரப்போறாங்க. உன்னையும் தாண்டி எத்தனையோ பேர் வளர்ந்துக்கிட்டே போக போறாங்க. ஆனா நம்ம அப்டி பண்ண மாட்டோம். அங்கேயே ஸ்டக் ஆயி நின்றுவோம். ஸோ ரிச் பீப்பிள் என்னைக்குமே ஸ்டக் ஆயி நிக்க மாட்டாங்க. அதிலிருந்து அடுத்த குரோத் எப்படி போகலாம் அப்படின்றத தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் யோசிக்கணும். ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பண்ணிட்டோம், சாதிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுலருந்து பெட்டர் ஹால்ஃப் நீ அடுத்து எப்ப கொண்டு வரப்போற? அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ அங்க தான் நம்மளுடைய சக்சஸ் பாயிண்ட் இன்னும் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தே இன்வெஸ்ட் இன் தெம்செல்ஃப். ஸோ இப்ப ரிச் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ஆடி கார் வேணும், எனக்கு ஆப்பிள் ஃபோன் வேணும். இப்படி அவங்களோட மணிய வந்து என்னைக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்ப பண்ணுவாங்க? அவங்க கிட்ட எக்ஸஸா இருக்கிறப்போ அவங்க பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்றோம்? நானும் ஒரு ரிச் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக நாம இருக்கிற மணிய நாமளே என்ன பண்ணிக்கோ அங்க இங்கன்னு ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். நமக்கோட நாலேட்ஜ்க்கு நம்ம அத வந்து என்ன பண்ண போறதில்ல, இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. ஸோ மணிய இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அது நம்மளுடைய பிரெயினுக்காகவும், நம்மளுடைய ஃபியூச்சர்க்காகவும் அத என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ₹500க்கு ஒரு ஒரு ஃபுட்டோ, ஒரு ஸ்நாக்கோ வாங்குறதுக்கு பதிலா ₹500க்கு ஒரு புக் வாங்கலாமே! நம்ம மூளைக்கு கொஞ்சமாச்சும் நம்ம ஃபீட் பண்ணலாமே! ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னாலே, நம்ம ஒரு ரிச் பெர்சனா ஆக முடியும் அப்படின்றது என்னோட ஒரு தாட். ஸோ, இன்னையிலருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஏதோ ஒரு புக்க எடுக்க போறோம். அத ரீட் பண்ணுங்க, அத லேர்ன் பண்ணுங்க. அதுலருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்டின்றத நமக்கு நாமளே கொஸ்டின் கேட்டுக்கலாம். அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஆன்சர் பண்ணி, அந்த ஆன்சர அனலைஸ் பண்ணி, இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்டின்றத பார்த்து நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், சர்வை பண்றதுக்கு பார்க்காம, குரோத் லெவல நோக்கி நம்மளோட லைஃப வந்து டிராவல் பண்ண வைக்கணும். அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்டின்னா, தி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு விஷயத்த பண்றோம் அப்டின்னா, இன்னொருத்தர் மேல ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம மேல தப்பு இருந்துச்சு அப்டின்னா, நம்ம நாமள திருத்திக்க பார்க்கணும். இன்னொருத்தர வந்து என்ன பண்ணக்கூடாது, ப்ளேம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகேப்பா, இது என்னால தான் நடந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தட் இஸ் அ குட் பாயிண்ட். இல்லப்பா, அவன் தான் தப்பு பண்ணிட்டான். அவனால தான் என்னோட லைஃப் இப்படி ஆயிட்டா. அந்த மாதிரி ப்ளேம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு மனுஷன் இருக்கான். அவன் என்ன பண்றான், எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல. ஸோ,
நான் ஸ்கூல மாத்திடுறேன். ஸ்கூல் ஆர் மேபி காலேஜ். நான் என்னோட காலேஜ மாத்திக்கிறேன் அப்படின்னு அவன் நெனைக்கிறான். காலேஜ மாத்த ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. ஸோ என்ன பண்றான்? ஓகே நான் இருக்கிற ஏரியாவ நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் பண்ணிட்டா எனக்கு எல்லாமே சக்சஸா தான் நடக்கும் அப்படின்னு நெனைக்கிறான். ஏரியாவையும் அவனால ஷிஃப்ட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றான்? ஓகே சொசைட்டில இருக்க மத்த பீப்பிள்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ நம்ம லைஃப்பும் சக்சஸ் தான்ப்பா அப்படின்னு நெனைக்கிறான். ஆனா அவனால என்ன பண்ண முடியல? பீப்பிளையும் மாத்த முடியல. ஸோ அவன் என்ன பண்றான்? ஓகே சொசைட்டில இருக்க பீப்பிள்ஸ் எல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியல. நம்மளோட ஃபேமிலி பீப்பிள்ஸ சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? கண்டிப்பா நமக்கு சக்சஸ் தான் அப்படின்னு நெனைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் பீரியட்ல யோசிக்கிறான். ஓகே யாரையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நம்மள நாமளே சேஞ்ச் பண்ணிக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு அவன் நெனைக்கிறப்போ, அவனுக்கு ஒரு 70, 80 பிளஸ் ஆயிடுது. ஸோ என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம மாத்திக்கிட்டோம். நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸையோ, இல்ல நம்மளுடைய பிஹேவியரையோ நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி மாறிடும். ஃபேமிலிய பார்த்து ஒரு சொசைட்டி சேஞ்ச் ஆகும். ஒரு சொசைட்டிய பார்த்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா சேஞ்ச் ஆக போது. ஒரு ஏரியாவ பார்த்து பின்னாடி வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஸோ, என்னைக்குமே ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கணும். நம்மள கண்ட்ரோல் பண்றத யாரோ ஒருத்தர் இருக்கக்கூடாது. நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, குட் தட் வில் பி குட் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். என்னைக்குமே நமக்கு நாமளே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இல்ல யாரோ ஒருத்தர் வந்து நம்மள வந்து புஷ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நாமளே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணணும். தப்பாயிடுச்சு அப்படின்னா, ஓகே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இதுலருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம், ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு எசென்ஷியல் திங் அப்படின்னா, இந்த ரிச் பீப்பிள்க்கு அப்படின்னா டைம். நம்மலாம் என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிக்கிறோமா, ஓகே. கடமைக்கு காலையில எந்திரிச்சாச்சு, ஸ்கூலுக்கு போயாச்சு, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தியாச்சு, பேசியாச்சு, டிவி பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, முடிஞ்ச வரைக்கும் ஃபோன ஸ்க்ரோல் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஓகே டைம் வந்துருச்சு. டைம் அப் சொல்லிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அப்படி பண்றதில்ல. டைம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். டைம் இஸ் கோல்டு. இது நம்ம வந்து மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். இந்த டைம் அப்படின்ற ஒண்ணு தான் எல்லாருக்குமே ஈக்குவலா கிடைக்க போகுது. 24 ஹார்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த 24 ஹார்ஸ் தான். அத நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல தான் நம்ம ரிச் பீப்பிளா, புவர் பீப்பிளா அப்படின்றத டிசைட் பண்ண போகுது. ஸோ ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் அத நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? நம்மளோட ஃபியூச்சருக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? நம்மளோட குரோத்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ஓகே. இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது அப்படின்னா, அத அத நம்ம என்ன பண்ணிடலாம்? ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, நமக்கு அந்த டைம்ல என்ன பண்ணலாம்? ஒரு புக் ரீட் பண்ணலாம். இல்ல பீப்பிள அப்சர்வ் பண்ணலாம். யார் யார் என்னெல்லாம் பண்றாங்க? அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணலாம். ஸோ தேவையில்லாம நம்ம என்ன பண்ண வேண்டாம்? ஃபோன வந்து தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான திங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்ம ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நமக்கு சுத்தி இருக்கிறவங்க வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தா மட்டும் தான் நம்மளாலயும் பாசிட்டிவா இருக்க முடியும். சுத்தி இருக்கிறவங்களே உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நம்மளால எப்படி முடியும் அப்படின்ற ஒரு நம்மளால ஒரு மனநிலைமைக்கு வர முடியுமா? சுத்தி இருக்கிறவங்களே வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இல்ல அப்படின்னா, நம்மளால மட்டும் எப்படி பாசிட்டிவிட்டிய கொண்டு வர முடியும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ நம்ம கூட வச்சிருக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இத நம்பணும். பிலீவ் இன் யுவர்செல்ஃப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஃபர்ஸ்ட் என்ன பண்றதா இருந்தாலும், "உன்னால முடியும்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கணும். என்னைக்குமே வந்து நம்மளோட குரோத் அப்படின்றது வந்து கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும். கம்ஃபர்ட் ஜோன்லயே நின்னுட்டோம் அப்படின்னா, நம்ம சர்வைவ் பண்றதுக்காக மட்டும் தான் இருக்கோன்ற அர்த்தம். குரோத் நோக்கி நம்ம என்னைக்குமே போக மாட்டோம். ஸோ அங்கேயே நம்ம ஸ்டக் ஆயிடுறோம். நம்மளால என்ன பண்ண முடியாது? ரிச் பீப்பிளாவோ, இல்ல சக்சஸ்ஃபுல் பீப்பிளாவோ நம்மளால வர முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு புது விஷயம். டைம யூட்டிலைஸ் பண்ணி ஏதோ ஒரு புது விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட பிரெயினுக்கு, நம்மளுடைய ஃபியூச்சருக்கு அதுதான் ஒரு பூஸ்ட்டா இருக்குமே தவிர்த்து, மத்த விஷயங்கள் கண்டிப்பா என்ன பண்ணாது? ஒரு குட் திங்க நமக்கு வந்து சொல்லி தர போறதில்ல. என்னைக்குமே வந்து ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, லைஃப் நம்மள பின்னோக்கி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிடும். ஓகேவா? ஸோ என்னைக்குமே வந்து டைம ஆட்டி கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும்
பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வச்சுக்கிட்டு, நாமளும் பாசிட்டிவ் மைண்ட் செட்லயே இருந்துட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம குரோத் நோக்கி ட்ராவல் பண்ணலாம் அப்டின்றது என்னோட தாட். ஸோ, இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, சக்சஸ் ஆயிட்டோம் அப்டின்னா, "உனக்கு லக் அடிச்சிருச்சுப்பா, நீ வின் பண்ணிட்ட" அப்டின்னு சொல்லுவோம். பட் சக்சஸ் இஸ் நாட் அ லக். இட்ஸ் அ மைண்ட் செட். நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதுதான் நடக்க போகுது. என்னால முடியும்னு சொல்லி நீ ஒரு விஷயத்த பண்ற அப்டின்னா, கண்டிப்பா அதுல என்ன இருக்கும்? சக்சஸ் தான். ஸோ, இப்போ நீங்க யோசிக்கலாம். நம்மளும் ஒரு நான் பணக்காரனா தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்டின்னு நீங்க நெனைக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, நம்மளாலயும் ஒரு குரோத்த பார்க்க முடியும். நம்மளும் ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சன் தான். நம்மளும் ஒரு ரிச் பீப்பிள் தான். ஸோ, ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உன்னால முடியும். நீ நம்பு. உன்னால முடியுன்றத நீ நம்பிட்ட அப்டின்னா, நீ தான் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆளா வருவ அப்டின்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ, ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர்செல்ஃப், மேனேஜ் யுவர் டைம். ஸோ, கமிங் டூ த எண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இதிலிருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து அட்ராக்டபுளா இருந்திருக்கலாம். மேபி மோட்டிவேட்டிங் பாயிண்ட்டா கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ரைஸ் வித் கவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ எவ்ரிஒன். இதே மாதிரி இன்னொரு ஒரு மோட்டிவேட்டிங் வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Kavi.